ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு ஒரு சூப்பர் ஹெல்த்தியான ராகி ரொட்டி தான் பார்க்க போகிறோம். இந்த குரக்கன் மாவில் செய்கிற ரொட்டி எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒரு சட்டியில் கொஞ்சமாக வெங்காயம், ஒரு லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு ஒரு வெங்காயம் சின்ன சின்ன துண்டாக வெட்டி அதோட ஒரே ஒரு பச்சை மிளகாய் உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொடுங்க. நீங்கள் 1-2 போட்டால் பிரச்சனை இல்லை. நல்லா வதங்கி கொஞ்சம் வந்தோடனே ஒரு கப்பு கிட்டவே நல்லா முருங்கைக்கீரை போட்டு அதையும் நல்லா வதக்கி எடுக்க போகிறோம். நல்லா சுருங்கிட்டு பாருங்கள். பிறகு ஒரு கப் தேங்காய் பூ இதையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி எடுப்போம். இப்படி செய்திங்கன்னா நிறைய நேரத்துக்கு வச்சு சாப்பிடலாம். இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த 1.5 கப் ராகி மா, கடையில் வாங்கின பேக்கெட் மா தான், அதையும் போட்டு சும்மா பிரட்டி விட்டுட்டு அடுப்பு ஆன் பண்ண தேவையில்லை, அடுப்பு ஆஃப் பண்ணியே செய்யலாம். சும்மா அந்த சூடு மட்டும் போதும். அதை எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணியை தெளித்து ஒரு ரொட்டி மாவுக்கு நல்லா குழச்சிக்கொள்வோம். ரொட்டி மா பதத்துக்கு நார்மல் வாட்டர் தான் விடுறேன், ரூம் டெம்பரேச்சர் வாட்டர். சுடு தண்ணியெல்லாம் விட தேவையில்லை. லைட்டாக இப்படி தெளித்து பிணையணும். என்னென்னா தண்ணி கூடிட்டேன்னு சொல்லி சொன்னால் பிறகு அது நல்லா இருக்காது. நல்லா பிணைஞ்சு விட்டு செய்யணும். நல்ல சூப்பரான டேஸ்டான, அதே நேரத்தில் நல்ல ஹெல்தியான ஒரு சாப்பாடு. சின்ன பிள்ளைகளுக்கு சின்னலேருந்தே கொடுங்க. நான் ஒரே சொல்கிற மாதிரி அவங்க அதுகளை எல்லாத்தையும் பழகட்டும். சின்ன பிள்ளைகளுக்கு தேவையில்லைண்டா ராகி கொஞ்சம் நல்லா குக் ஆகணும் பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது. அப்போ அதை பார்த்து கொடுங்க. எங்களுக்குமே அது நல்லா குக் ஆகணும். குக் ஆகாமல் சாப்பிடக்கூடாது. நல்லா வெந்து வரணும். இந்த பதத்துக்கு குழைச்சிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் ரொட்டி சுடலாம். லைட்டாக எண்ணெய் போட்டு சும்மா கையில் மட்டும் பிரட்டிட்டு எண்ணெய் போட்டு அந்த ஈரத்தன்மை இருக்கிறதுக்காக சும்மா பிரட்டி எடுக்கிறேன்னு பாருங்கள். நல்லா திரண்டு வந்துட்டுது. அவ்வளவு ஈஸியான ஒரு ரெசிபி, அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. வாழையில் இருந்தால் கட்டாயம் வாழை இலையில் செய்யுங்க. அந்த வாழை இலையோட வாசமும் சேர்ந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் லைட்டாக சும்மா அந்த இந்த பொலித்தீன் கவரில் வச்சும் நீங்கள் தட்டலாம். ஏன்னா நீங்கள் போர்டில் எல்லாம் வச்சு தட்டினீங்கன்னா அதை எடுத்து போட இயலாது. ராகி அந்த தன்மை இல்லை. அதனால் நாங்கள் ஏதாவது ஒன்றில் தட்டிட்டு அப்படியே தான் தோசைக்கல்லில் போடணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு இலையிலையோ நோ வச்சு தட்டுங்க. நான் வாழை இலை எடுத்திருக்கேன். வாழை இலையோட வாசத்தோடு சூப்பராக இருக்கும். ஒரு 30 செகண்டுக்கோ 1 நிமிஷத்துக்கே அந்த வாழை இலையை அப்படியே விடலாம். விட்டுட்டு அதுக்கு பிறகு அந்த வாழை இலையை எடுத்துகிட்டு லைட்டாக எண்ணெய் போடுங்க. நிறைய எண்ணெய் போட தேவையில்லை. லைட்டாக எண்ணெய் போட்டு நல்லா 2 பக்கம் திருப்பி விட்டு நல்லா குக் பண்ணி எடுக்கணும். குக் பண்ணி எடுத்தால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அல்லது டின்னர் ரெசிபி. கட்டாயம் செய்து பாருங்கள். இதுக்கு நான் தேங்காய் சட்னி தான் செய்து சாப்பிட்டேன் நான் அன்றைக்கி. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் கருவாட்டு கறி, கோழிக்கறி, மீன் கறி, பருப்பு, சாம்பார் எதோட வேணுமானாலும் சாப்பிட்லாம். கட்டாயம் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணும்.